ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆன் மை வெட்டிங் நைட். இப்போ இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைன், அதாவது உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் நடக்குது. அரேஞ்ச்டு மேரேஜ் தான், வீட்டில் தான் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்களும் ஜிம்மினும் ஃபோன்லாம் பேசியிருப்பீங்க, குட்டியாக ஒரு லவ் ஸ்டோரியும் ஓடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பேரண்ட்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோன் பேசி உங்களுக்குள்ளேயும் லவ் வந்திருக்கும். இப்போ வாங்குற ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெட்டிங். எல்லோரும் பரபரப்பாக அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது என்ன, அவங்கவுங்க மேக்கப் பண்ணிக்கிறது என்ன, ஜாலியாக இருக்காங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு. குட்டீஸ்லாம் பயங்கர ஹாப்பி. வெளியே நின்றுட்டு பலூன்லாம் கட்டியிருப்பாங்களே, அந்த பலூன்லாம் வெடித்து விட்டுட்டு ஹாப்பியாக விளாண்டுட்ருக்காங்க. வீட்டில் வந்து இதான் ஃபஸ்ட்டு கல்யாணமா? ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். என்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பலூன்லாம் கட்டியிருக்காங்க, ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, லைட்ஸ் எல்லாம் அழகாக நிறைய வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. உங்களோட அண்ணன் வந்து வேறு யாரும் கிடையாது. உங்கள் அண்ணன் வந்து இந்த ஒன் ஷாட்டில் ஜேகே. என்னை மன்னிச்சிடுங்க, ஜேகே போய் அண்ணன் சொல்கிறேடி பாவி அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் ஜேகே வந்து ரொமான்டிக்காகவே பார்க்குறது, ஒரு பிரதர் ஃபீலிங் வரணும்ல, அதுக்காக தான் இப்படி. சாரி அண்ணா, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜிம்மின் வீட்டில் வந்து ஜிம்மின், அவனுக்கு அம்மா அப்பா, அப்புறம் அவனுக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். அது வேறு யாரும் கிடையாது, சுகா தான் அவனோட அண்ணன். உங்கள் வீட்டில் தான் இப்போ நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் உங்கள் கசின்ஸும் கூட தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா சொல்கிறாங்க, வயனை வந்து ரெடி பண்ணுங்கம்மா, அவளுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டு விடுங்க, மெஹந்தியெல்லாம் வச்சு விடுங்க, கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் கசின் எல்லாருமே சேர்ந்துட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் இருக்கோம், வயனை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குடுகுடுன்னு ரூம்குள்ளே ஓடியாதுங்க. நீங்கள் பார்த்தா ரொம்ப பதட்டத்தோடு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பற்றி தான் யோசித்து பார்க்குறீங்க. ஜிம்மின் என்னென்னமோ சொல்லியிருப்பான் பிஃபோர் மேரேஜ் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது. ஆனால் இப்படி அவன் ஆசை எதுவுமே நடக்காதுன்னு தெரியாமல் அங்கே அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் கசின் உடனே உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு வயன், ஏன் சேடாக இருக்க, ஏன்டி நீ ஆசைப்பட்டபடி ஜிம்மினே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்புறம் என்ன? உங்கள் கசின் பேர் வந்து அலிசா. அலிசானே கூப்பிட்டுக்கலாம் இனிமேல், ஓகேவா? இல்லை அலிசா, அது வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லிட மாட்டியே அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் உடனே அதுக்கு சொல்லுவாங்க, ஏதாச்சும் வேணுமா, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு உங்களை தொட்டு பார்க்குறா. நீங்களும் உடனே மைண்டில் நினச்சி பார்த்துட்டு, இவகிட்ட சொன்னால் இவ ஒரு ஓட்டவாய், கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை அலிசா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, டேப்லெட் வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்ட்டு எதையோ சொல்லி சமாளித்து அமுச்சு விட்டுறீங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குழந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக சொல்லிடுவா. சரி, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், ஜிமின் கிட்ட சொல்லிடலாம், அவர் பாவம் இப்போ சொன்னால் கூட கொஞ்சம் மனசை தேத்திக்குவார். ஜிமின், தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிடாதீங்க, என்னை திட்டிடாதீங்க, சாரி, நான் வேணும்னு பண்ணலைங்க. இப்போ உடனே ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிங்கு போய் நிற்குது, அவர் எடுக்கலை. மறுபடி கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரிங் போனோடனே எடுத்துடுறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க செல்லம் அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்லணும் ஜிமின். என்னாச்சுடி, ஏன் சாரி சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்க வேண்டியதானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மேரேஜ் ஆக போகுது, நான் அதை நினச்சி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நீ என்னென்னா இவ்வளோ சேடாக இருக்க. உங்களோட மேரேஜ் டைம் வந்து ஈவினிங்கு, இந்த விஷயம்லாம் நடக்கிறது மார்னிங் டைமில் நடக்குது. ஜிமினும் ரொம்ப பயத்தோடையே, என்னாச்சு வயன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி, ஏன் அலற, ப்ளீஸ் இங்கே பாரு சொல்லலாம், அழுகாத, என்னாச்சுன்னு சொல்லு. சாரி ஜிமின், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, சாரி 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 ஜிமின். வயன், இப்போ நேரில் இருந்தேன்னு வச்சுக்கோ, என் வர்ற கோவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாதுடி. பார்த்தீங்களா, நான் இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்காட்டியுமே வந்து என்னை திட்டுறீங்க. போங்க ஜிமின், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னை அடிச்சிடுவீங்க நான் சொன்னேன்னா. சரி, இங்கே பாரு, என் தங்கம் இல்லை, என் செல்லம் இல்லை, என்னோடய குட்டி பொண்ணு இல்லை வைன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், ஓகேவா? அது வந்து ஜிமின், என்னன்னா என்னடியா ஆச்சு, தயவு செஞ்சு சொல்கிறீ, நிறையா வேலை இருக்குது, அங்கே என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்கடி, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால்
பண்ணிகிட்டு இருக்க? நீ முதல்ல எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வந்த? உன் வீட்டில் எப்படி உன்னை ஃப்ரீயாக விட்டாங்க? என் வீட்டிலலாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஜிம்மினை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு அந்த ரிச்சுவல் இந்த ரிச்சுவல்ஸ்ன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க? நான் எங்கே ஜிம்மின் ஃப்ரீயாக இருக்கேன்? என்னையும் கூப்பிட்டு அதை பண்ண இதை பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் தெரியாமல் தான் வந்தேன் உங்ககிட்ட பேசணுன்னு தானே வந்தேன். அப்போ பேசுடி, என்ன பேசணும், என்ன ஆச்சுன்னு ஒன்று சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்பி வரட்டுமாங்க? ஐயோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க, அப்புறம் தப்பாயிடும். ஜிம்மினும் உடனே சிரிக்கிறாரு. இன்னும் குழந்தையாவே இருக்கா இவ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவளுக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது என் கூட, இல்லை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஜிமின், நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் ஆனால் என்னை திட்டக்கூடாது. சரி சொல்லு மயன். அது வந்து ஜிமின், எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு. என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற நீனு? விளையாடாத மயன் ப்ளீஸ் டி, எனக்கு மனசெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி இருக்குடி. நான் எங்கே உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன், நிஜமாக தான். நான் இதை கூட இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஈவினிங் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நைட் உங்களுக்கு தெரிஞ்சால் அது தப்பாயிடும். அதான் இப்போவே சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுப்பீங்கள்ல. அப்போ சொன்னா ரொம்ப கோவப்பட்டு ஒரு வேளை நான் நேரில் இருக்கிறதுனால என்ன அடிச்சுட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என் தலையில் தாண்டி எல்லாரும் இடியை தூக்கி போடுறீங்க. என்னடி இப்படி பண்ணிட்டேன்? நான் எவ்வளோ தான் ட்ரீம்ஸ் வச்சுருந்தேன் தெரியுமா? இந்த ஒரு நாளுக்காக என் லைஃப்பில் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னடி இப்படி பண்ணிட்டேன்? நீ நான் போய் சொல்லல. இல்லைங்க, நான் எங்கே உங்ககிட்ட இந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறேன். சாரி ஜிமின். இல்லை நீ என்ன பண்ணுவ? நீனும் பாவம் தான். எப்படி இப்படி ஆச்சு? உங்ககிட்ட எப்படியும் வந்து வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உனக்கு எப்போ லாஸ்ட் பீரியட் வந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்களே. அப்புறம் எப்படி உன்னை கேட்டு தானே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லை ஜிமின், லாஸ்ட் டைம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, இந்த டைம் தான் எனக்கு தெரியல. இங்கே இவங்க 2 பேரும் இப்படி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜிமினோட ஃப்ரெண்டு வந்துட்டு, வேறு யாரும் இல்லை ஜேஹோப் தான். மச்சான் என்னடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது, ஈவினிங் அந்த பொண்ணை போய் நேர்லேயே பார்க்க போகிறேன், அது வரைக்கும் கூட உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்க ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. வேறு இருக்கிற பிரச்சனை தெரியாமல் ஜேஹோப் நிற்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து தயங்கும் வந்திருப்பார். தயங்கும் வந்துட்டு, என்னடா என்னை விட்டு 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, முக்கியமான விஷயமாடா, நானும் சேர்ந்துக்கிறேன்டா, என்னையும் சேர்த்துக்கோங்கடா. அப்போ அவர் அவங்க 2 பேர்கிட்டையும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், மச்சான் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்னை ஃப்ரீயாக விடுங்கடா, நான் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க, இல்லைன்னா கடுப்பாகி அப்புறம் அடிச்சிருவேன். என்னடா மச்சான் ஜிமினு, இன்னும் கல்யாணமே ஆகலடா, அதுக்காட்டி எங்களை துரத்தி விடுற. எப்பயும் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இங்கே இவன் நம்மளை துரத்தி விட்றான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாண்டா மச்சான், இவன் தாண்டா அப்படி இருக்கான். ஜிமின் வந்து உங்கள் காலை கட் பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் லைன்லேயே தான் இருந்திருப்பீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஐயோ இவரே சும்மா இருந்தாலும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே எனக்கு. அவரும் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே இது நேச்சர், இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவரே அவர் மைண்டை வந்து சரி பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் அவரோட மனசு முழுசாக வந்து சமாதானம் ஆகலை. அப்படியே ஒரு வழியாக டைமும் ஆகுது. இப்போ உங்களோட வெட்டிங் டைம் வந்துருச்சு, ஜிமினும் வராரு, உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் நடக்குது. வீட்டிலே தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஃபைனலி நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்கள் 2 பேருக்காண்லேயும் ஹாப்பி டியர்ஸ். ஏன்னா வந்து ஒரு வழியாக நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த ஃபீலிங் வந்து அது ஒரு தனி ஃபீலிங்கு, அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக நல்லா நைட் டைம் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா சரி ஒயினை ரெடி பண்ணுங்க அப்படின்னு உங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி ஆகிடுச்சுமா அப்படின்னு. அவங்களும் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோ ஒயின், யார்கிட்டையும் சொல்லிடாத, நைட் வரைக்கும் எப்படியாவது சமாளி, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கலாம்டி, இன்றைக்கி மட்டும் வந்துச்சுன்னு சொல்லிடாத. ஏன் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, ஜிமினோட பாட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா பழைய காலத்து ஆளில் அவங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க. கல்யாணம் அன்றைக்கே போய் பீரியட்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுவாங்க. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, ரிலேட்டிவ்ஸும் அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்குன்னு வர வரைக்கும்
எந்த பிரச்சனையுமே வந்து பெருசாக தெரியாது. அடுத்தவங்களுக்கு வரும்போது அது ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க. தனக்கு வந்தால் மட்டும்தான் அது பெருசு. இந்த ரீசன்னால தான் உங்களோட அம்மா வந்து உங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக தான் மேரேஜும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு பயம் வந்திருக்கும். டக்குன்னு உங்கள் அம்மா நானே வயனை ரெடி பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு மித்த ஒர்க் பாருங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வா வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வயனுக்கு சாரியெல்லாம் கட்டிட்டு அவளுக்கு மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்றாங்க. அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, வயன் இங்கே பாரு அம்மா ஒன்று சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கோ ஓகேவா, இங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நீ எப்பயும் போல் நார்மலாக நீ பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு நீ ரூம்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிமின் கிட்ட தான் சொல்லிட்டீல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, ப்ளீஸ்மா நான் உங்கள் கூட தூங்கிக்கிறேனே, ப்ளீஸ்மா என்னை அமுச்சு விடாதீங்க. என்ன வயன் விளையாடுறியா, நீனே காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கேடி, ஒழுங்காக ரூமுக்கு போ, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். நீங்கள் உடனே உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சரிடா செல்லம் இங்கே பாரு அழாத, ஜிமின் ரொம்ப நல்ல பையன், உனக்கு தான் தெரியும்ல, அவன் கூட இவ்வளோ நாள் ஃபோனில் பேசியிருக்க, ஏதாச்சும் ஒரு டைம் அவன் உன்னை தப்பாக பேசியிருக்கானா, ரொம்ப நல்ல பையன்மா. நீங்களும் ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மாடியில் தான் உங்களுக்கு ரூமு, அங்கே தான் ஜிமின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரின்னு நீங்களும் மாடிக்கு போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு மில்க் கிளாஸ் எடுக்காமல் வந்துருப்பீங்க போல. உங்கள் பெரியம்மா போகிறவங்க கையை பிடிச்சி நிப்பாட்டி வயன் என்ன ஞாபகத்தில் இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பெரியம்மாவா, என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு மூச்சு வாங்க அவங்கள பார்க்குறீங்க. ஏண்டி நீ இவ்வளோ பயப்படுற, நீ ஏதோ மாதிரியே இருக்கேன்னு தாண்டி உன்னை கூப்பிட்டு உன் கையை பிடிச்சி கேட்டேன். பயப்படாத இதுக்கே பயந்தா எப்படி, இந்த பால் கிளாஸ் அங்கேயே மறந்துட்டு போயிட்டேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. வயன் என்ன கையை பிடிச்சதுக்கே இப்படி பயப்படுறா, ஜிமின் என்ன பண்ண போகிறானோ பாவம். நீங்களும் உங்கள் பெரியம்மா கொடுத்த அந்த மில்க் கிளாஸ் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டீங்க. மாடிக்கு போன உடனே ஜிமினை தான் பார்க்குறீங்க. பார்த்தப்போ அவர் ரொம்ப கேஷுவலாக இருந்திருப்பார். அவர் பாட்டுக்கு பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு தான் இருந்திருப்பார். பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். சரி அவர் கோவமாக இல்லை நார்மலாக தான் இருக்கார் அப்படின்னு திரும்பி டோரை லாக் பண்ணுறதுக்கு தான் திரும்பி இருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா பெட்டில் இருந்தவர் உங்கள் பின்னாடி இருக்கார். என்னாச்சு ஜிமின், ஏன் இவ்வளோ கிட்ட நிற்கிறீங்க? சாரி வயன் பயந்துட்டியா? இல்லை திடீர்னு கிட்ட இருக்கணும் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களை பேசவே விடலை. அவர் பாட்டுக்கு உங்களை டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கிஸ் ஒரு 5 minutes போகுது. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கிஸ்ஸிலே தெரியுது ஜிமின் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்ட்டு. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கு ஜஸ்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எப்போவுமே அவங்க கூடவே இருக்கலாம், அதுதான் அவருக்கு தேவை. அப்புறம் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அவர் கையால் பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் உடனே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இவர் கோவமாக இருப்பாருன்னு தானே நான் நினச்சேன், நான் நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது வேறு ஒன்றால் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவர் உங்கள் கண்ணில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சடி ஏன் அப்படி பார்க்குற, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைல்ல? அப்படியே இல்லைங்க, நான் சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கோவப்படலையே. கோவம்லாம் இல்லை வயன், எப்படிடி உன் மேலே கோவம் வரும்? நீ என்ன இது தெரிஞ்சா பண்ண, இது நேச்சர், இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் கோவப்படலை, இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறது புரியுது, நான் அதுவும் தான் நினச்சேன். ஆனால் அதுக்காக அது மட்டுமே கிடையாதுல்ல, எனக்கு உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட நிறைய பேசணும், நிறைய இருக்குடி. டக்குன்னு உடனே நீங்கள் ஜிமினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் நீங்கள் இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு போதும், லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உடனே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ ஸ்டுடியோ கொண்டாட்டி அப்படின்னுங்கிறாரு. உங்களுக்கு உடனே ரொம்ப ஷையாக ஆரம்பிச்சிருது. போங்க ஜிமின் அப்படின்னுக்கிறீங்க. அவரும் உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி நிறைய விஷயத்த பேசியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த நைட் போயிருக்கும். அப்புறம் மார்னிங் எல்லோரும் நீங்கள் வந்ததுக்கப்புறமா அவங்கள போட்டு நோண்டி நிறைய
கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. என்னாச்சு, எப்படி இருந்துச்சு, லாஸ்ட் நைட் எப்படி போச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, ரொம்ப ஷையாக இருக்குது. ஐயோ என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப பயமாக இருந்திருக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலேன்னு பயந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க தான் உங்களை பார்த்துட்டு உடனே கேட்குறாங்க, "வாங்கி நல்லா இருக்கீங்களம்மா?" அப்படின்னு. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ஜிம்மின் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. இப்போ தான் அவங்களுக்கும் நிம்மதி, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஃபைனலி ஜிம்மின் நினச்ச மாதிரி 4 டேஸ்க்கு அப்புறம் 2 பேருமே அவங்க விருப்பத்தோடு ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன்டா. இந்த ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. இந்த ஒன் ஷாட் பற்றி கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஸ்டோரி, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.